ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஐம் வெல்கம் பேக் டு நவர் நியூ ஒன் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸியோட ஒரு சீக்ரெட் ரூல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோஸை கண்டினியூஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டவுன், ஓகேங்களா? அப்படி இல்லைனா சப்ளைன்றது மேலே, டிமாண்ட்ன்றது கீழே, இப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் நாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இதுக்கான ரூல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ரூல்ஸ் ப்ளஸ் சார்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ஒரு ப்ரோ லெவல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோ ட்ரேடர்ஸ் டூ மச் ஆஃப் மெனி லைன்ஸ் வரைவாங்க. அதுவும் தப்பே கிடையாது. ஆனால் பட் அந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா சைக்காலஜி ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் பிலீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எதனால் நம்ம வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நியர் தி கீ லெவல்ஸ் வரைகிறதுனால நம்ம நியர் தி ஸ்டாப் லாஸை கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிளை ஈஸியாக நம்ம கெயின் பண்ணிட்டு போயிடலாம், ஓகேங்களா? இதனால தான் அதிகமான வின் ரேட் கிடைக்கும். இது வரைஞ்சிங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் லாஸ் ஆயிடுவாங்க. இது இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு கேட்டால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூல் சொல்லிடுறேன். டவுன் சைடில் இருக்கிறது சப்போர்ட், டாப் சைடில் இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட்டோட டவுன் சப்போர்ட், மார்க்கெட்டோட அப் சைடு இருக்கிறது டாப் ஜோன் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஒரு டைம் டச் பண்ணியிருக்கு. ஸோ தட் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரூல், மார்க்கெட்டோட ஹை பாயிண்ட்டை டச் பண்ணுது, ஃபஸ்ட்டு வரைகிறோம். செகண்ட் டைம் டச் பண்ணுது, செகண்ட் டைமும் வரைகிறோம். தேர்ட் டைமும் டச் பண்ணுது, தேர்ட் டைம் வரைகிறோம். தப்பு இல்லை, ஓகேங்களா? அந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் பட் நமக்கு ரொம்பவுமே அதிகமாக வரையாதீங்க. அதிகமாக வரைஞ்சிங்கன்னா சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ட்ரா பண்ணிட்டுங்க. மேபி இது செகண்ட் டைம் இதே லெவல்ஸை டச் பண்ணுது அப்படின்னா சேம் இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸுக்கு இந்த லெவல்ஸை பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல செகண்ட் டைம் டச் பண்ணியிருக்கு அப்படின்னா மேபி சான்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாஸ்டோடைய ரூட் இந்த ஃபியூச்சருக்கு அஃபெக்ட் ஆகும். சரி, ஓகேங்களா? கன்ஃபார்ம் இந்த இடத்துல என்ன பண்ணணும், செல் எடுக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் செல் எடுக்கணும். இந்த மாதிரி பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா செல் எடுக்கணும். இது எப்படி சார்ட்டில் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரீவியஸ் சப்போர்ட். இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் இன், ஜூம் அவுட். ஓகே, இதில் சொல்கிறேன். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே பொதுவாக ட்ரா பண்ணுவோம், ஓகேங்களா? நமக்கு தேவை 2 லைன்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் கீழே புஷ் பண்ணியிருக்கு. ஸோ தட் ஃப்யூச்சரில் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் சேம் அதே டைரெக்ஷனை கீழே புஷ் பண்ணியிருக்கு. இன்னும் கீழே புஷ் பண்ணணும், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ரூல் நம்ம யூஸ் பண்ணும்போது சேம் மெத்தடில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ ப்ராஃபிட் நம்மளால் கெயின் பண்ணியிருக்க முடியும். இங்கே என்ன பண்ணுவோம், சேம் அதே மாதிரி ஷார்ட் பொசிஷன் இந்த இடத்துல கேன்சல் கன்ஃபர்மேஷன்ஸை செக் பண்ணிட்டு ட்ரேட் இவ்வளோ தூரம் இருக்கும், ஓகேங்களா? இதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரூலுக்கான ட்ரேட். செகண்ட் ரூல்ஸ் பார்த்திக்கலாம், மல்டிபிள் கேண்டிட் ரிஜெக்ஷன்ஸ். அது என்ன மல்டிபிள் கேண்டிட் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னா சேம் இதே சார்ட்டை சொல்கிறேன். இது என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரே லெவல்ஸில் புஷ் பண்ணியிருக்கு. இது ரிலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டில் இது போகிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் டைம் ஸ்ட்ரெச்சிங்னா 1 டைம் 2 3 4 5 இந்த மாதிரி மல்டிபிள் டைம் டச் பண்ணும்போது மார்க்கெட் மேபி ஃப்யூச்சரில் டச் பண்ணிச்சு அப்படின்னா சேம் ரியாக்ஷன்ஸை கொடுக்கும். அப்படி இல்லைனா இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே புஷ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே போயிடும். ஸோ தட் இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தெரியும் ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் போகலை அப்படின்னா இந்த லைன்ஸ் வரையலாம். இங்கே வரைகிறதுனால நம்மளால் டார்கெட்டை செட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய லோவஸ்ட் பாயிண்ட்டான ஹை பாயிண்ட்டை நம்ம டச் பண்ணிக்கணும். எப்பயுமே இதோடைய லோவஸ்ட் ஹை பாயிண்ட் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம் வரைஞ்சி அப்படின்னா. இதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணலாம். எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா லாங் பொசிஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு புல்லிஷன் கிளிப்பிங் எங்கேயாச்சும் இருக்கா, இந்த இடத்துல ஒரு லாங் விக் இருக்குது, இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இங்கே வரைக்கும் ட்ரேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் இங்கே வரைக்கும், இங்கே இந்த லெவல்ஸுக்கு செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் இந்த லெவல்ஸ் வச்சுப்போம், ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி செகண்ட் ரூலை யூஸ் பண்ணி மல்டிபிள் டச் பண்ணி வரையலாம். இதே தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். 3 டைம் டச் பண்ணியிருக்கு. ஸோ தட் மார்க்கெட்டில் அந்த இடத்துல ட்ரா பண்ணலாம், லைன்ஸ் வரையலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டமேனிக்கு மேலே போயிட்டு வருது அப்படின்னா அதில் எது லோ ஜோன்ஸோ அதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதை விட செகண்ட் ஜோன்ஸ் சும்மா ஒரு லைன்ஸ் வரைஞ்சி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல லைனே எனக்கு கண்டினியூவாக தெரியல ப்ரோ அப்படின்னாலையும் ட்ரெண்ட் லைனே வரைஞ்சால் கூட ஓரளவுக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறது வரையலாம், தப்பு இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல கண்டினியூஷனாக ஒரு ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் மார்க்கெட் கண்டிப்பாக அதே லெவல்ஸுக்கு தேவையான அளவு ஒரு லைன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் இங்கே அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா? மல்டிபிள் டைம் டச் பண்ணுது அப்படின்னா கன்ஃபார்ம் அதே இடத்துல சேம் நியூஸை தான் என்ன பாஸ்ட்டில் என்ன சொல்லிச்சோ அதை தான் ஃப்யூச்சர்லேயும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். செகண்ட் ரூலால் தான் நோ மல்டிபிள். இதுதான் முக்கியமான விஷயம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் எங்கே ப்ரோ மல்டிபிள் டச் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம். இதில் பார்த்திங்கன்னா சார்ட்டில் மல்டிபிள் டச்சே இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் சார்ட் இருக்கவங்கக்கிட்ட
மார்க்கெட்டோட ஹை பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். என்னது நம்ம மார்க்கெட் நடக்கும் ஃப்யூச்சரில்? மார்க்கெட் ரிவர்ஸ் இந்த ஒன்ஸ் திரும்ப மார்க்கெட் திரும்ப இதை டச் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் சேம் டைரெக்ஷனில் கீழே புஷ் பண்ணணும். இதுதான் இந்த ரூல். ஓகேங்களா? சேம் மூவ் ஸ்விங் டு ஸ்விங். இதில் வந்து என்னென்னா என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துல ட்ரேட் வந்து இந்த இடத்துல என்ன ப்ரோ இந்த இடத்துல ட்ராப் பண்ண காட்டினா என்ன ப்ரோ உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவலில் எப்போ டச் பண்ணுதோ அப்போ கன்ஃபார்ம் அதே டைரெக்ஷன்ஸை மார்க்கெட் கீழே புஷ் பண்ணணும். அந்த ரூலுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையே நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஜோன். இது வந்து இன்னும் டைம் ஃப்ரேமிங் கீழே போக 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 கிடைக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து டச் பண்ணியிருக்கு, மார்க்கெட் கீழே புஷ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இது இந்த இடத்த நான் என்ன சொல்கிறேன், நான் காமிக்கிற இடத்த மட்டும் மறந்துடுங்க. இந்த இடத்த மறந்துடுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண ரூல் என்ன, ஒரே ஒரு லெவல்ஸ் மட்டும் தான் இருக்குது நம்மக்கிட்ட. கண்ணில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒரே லெவல் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்ணை மூடிட்டு ஒரு இந்த இடத்துல மட்டும் ஜோன்ஸ் வரைய போகிறோம். ஓகேங்களா? கேவலமாக வரையாது. கேண்டிலோட விக்கு டு பாடி. ஓகேங்களா? ரூல் வந்து கேண்டிலோட விக்கு டு பாடி ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஃப்யூச்சர். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இது வந்து ஒரு டாப் ஜோன் ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி டாப் ஜோன் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணது. நான் வந்து கேண்டிலோட விக்கு டு பாடி வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட்டில் ட்ரேடே எடுக்க மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒன்ஸ் இதை ரிவர்ஸ் பண்ணி இதே இடத்துல வந்து டச் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் எடுக்கணும். இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம்னா ஷார்ட் பொசிஷன் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இங்கே கிளிக் பண்ணிட்டு மார்க்கெட்டோட ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் இந்த இப்போ ஸ்டாப் லாஸ் சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் வைக்காதீங்க. இது வந்து பேங்க் ட்ரேடர்ஸ் வந்து அப்படியே தூக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த பாஸ்ட், இந்த ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா கரெக்டான ஸ்விங் ட்ரேடிங் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டார்கெட் பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மல்டிபிள் டச் இருக்குது அப்படின்னா எந்த வந்து ஃபஸ்ட்டு ஹை பாயிண்ட் எது, சின்ன ஹை பாயிண்ட் எது, அதை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வந்து அதில் கொஞ்சம் டேக் பர்சன்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கேயும் ஃபஸ்ட்டு டேக் பர்சன்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தென் தேர்ட் அதுக்கப்புறம் ஃபோர்த் இந்த மாதிரி மல்டிபிள் டைம் ட்ரேட் எடுக்க கற்றுக்கோங்க. செகண்ட் ரூல்ஸ் அவ்வளோதான். தேர்ட் டைம்ஸ் வேறு ஏதாச்சும் ரூல் இருக்கா? இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஈஸி, இது எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து மார்க்கெட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் புஷ் பண்ணும். இதை தான் வந்து பெருசாக சொல்லுவாங்க. சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறுறதும் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறுறதுன்னு பெரிய ஒரு கதையை சொல்லுவாங்க. அது வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெலிட் பண்ணி ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா அது சீக்கிரமாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறதுனால. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட், இது மார்க்கெட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ப்ரோ நீங்கள் வரைஞ்சி கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து லோ பாயிண்ட் நான் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் மார்க்கெட்டில் வந்து மல்டிபிள் டச் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணும்போது மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷனில் புஷ் பண்ணும். இதுக்கான ரூல்ஸும் நான் அங்கேருந்து வரைஞ்சிருக்க பாருங்கள். மார்க்கெட் ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லணும். ஓகேங்களா? ரூல் படி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் ஃப்யூச்சரில் வந்து சப்போர்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷனில் புஷ் பண்ணும். மார்க்கெட்டோட சப்போர்ட் மார்க்கெட்டோட ஃப்யூச்சரில் மார்க்கெட்டோட ரெசிஸ்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷனில் புஷ் பண்ணணும். இது வந்து சிம்பிளான கான்செப்ட். இது எப்படி ப்ரோ சார்ட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு சார்ட் உங்களுக்கு கையில் இருக்குது. இந்த சார்ட்டில் எப்படி ப்ரோ அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னா சிம்பிள், வெரி சிம்பிள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ்க்கு நாம் வந்து ஒரு டைம் லைன் வரையும். இது என்ன ப்ரோ ஒன் டைம் செகண்ட் டைம் வந்து டச் பண்ணியிருக்கு, இங்கே கூட ஒரு டைம் டச் பண்ணியிருக்கு ப்ரோ, நான் லைன் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? இது என்ன சொல்கிறீங்க, சப்போர்ட்டுக்கு மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து சப்போர்ட். இப்போ அதுவே வரைஞ்சி லாங்காக இழுத்துட்ருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட் மார்க்கெட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் அந்த ரூல் யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் கீழே புஷ் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் எவ்வளோ ப்ராஃபிட், இது ஃபுல்லுமே உங்களுக்கான ப்ராஃபிட். ஓகேங்களா? இதுதான் வந்து ரூல். இதே வந்து ஏன் ப்ரோ இங்கே மட்டும் தான் ப்ரோ நீ வந்து எடுத்து வச்சுட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க பாஸ்ட்டில் கூட காமிக்கிறேன். இதே ரூல்ஸ் எல்லா காலையும் அப்ளிகபிள் ஆகும். இது வந்து மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்க இது வந்து இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாமே ஹை பாயிண்ட். மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட் டச் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் புஷ் பண்ணும். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் ஆகுது. மார்க்கெட் சிங்கிள் டைரெக்ஷனில் கீழே புஷ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இன்னும் பாஸ்ட்டில் கூட நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல போய் பார்த்துட்டிங்கன்னா இது மாரோட ஹை பாயிண்ட், இது வந்து ஹை பாயிண்ட், மாரோட லோவஸ்ட் பாயிண்ட். இது நீங்கள் போய் கனெக்ட் பண்ணிங்கன்னா பாஸ்ட்டு ஃபுல்லுமே அது கனெக்ட் ஆகிட்டே போகும். எக்ஸாம் காமிக்கிறேன். இது வந்து லோவஸ்ட் பாயிண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதே பாயிண்ட் எல்லா தடவையும் கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் இங்கே வரைக்கும் மேலே புஷ் பண்ணியிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா அதே ஜோன் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் டச் பண்ணியிருக்கு. இதான் வந்து பாஸ்ட் வந்து ஃபியூச்சரில் சப்போர்ட் ஆச்சுனாலையும் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுனாலையும் ஒரு சிங்கிள் டேரெக்ஷனில் மார்க்கெட் புஷ் பண்ணும். இதான் வந்து சிம்பிளான ஒரு ரூல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து சிம்பிளான கான்செப்ட், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நியர் தி கீ லெவல்ஸ் பாயிண்ட் ப்ரோ. நியர் தி கீ லெவல்ஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. என்னென்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து ஏன் ட்ரா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணி ஏன் ட்ரா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு புரியணுங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சார்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிற ரூல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மாரோட ஃபஸ்ட்டு ரூல் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா சேம் அதே பாயிண்ட்டை திரும்ப டச் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு சிங்கிள் டேரெக்ஷனில் கீழே புஷ் பண்ணும். இந்த ரூல் ஃபஸ்ட் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒபே பண்ணியிருக்கு. இதில் வந்து செல் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்காக மல்டிபிள் டைம் கேண்டில்ஸ் டச் பண்ணியிருக்கு. இந்த இடத்துலலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு லெவல்ஸ். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன ப்ரோ எனக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இங்கே தான் ப்ரோ எனக்கு ட்ரேட் இருக்குது, நான் எப்படி ப்ரோ இதில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நியர் தி கீ லெவல்ஸில் ட்ரெண்ட் என்ன சொல்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்சி வரையது தப்பே கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து மார்க்கெட் மேலே தான் புஷ் பண்ண போதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா, ஒன்லி பை மட்டும் பண்ணுங்கள் அப் ட்ரெண்டில். ஓகே, செல் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்டில் செல் மட்டும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நியர் தி கீ லெவல்ஸ் இது வேறு ஏன் இதெல்லாம் நல்லா தெரிய மாட்டேங்குது. ஓகே, இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ட்ரேடு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 1:1 ரேஷியோஸ்லாம் ட்ரேட் எடுக்கவே கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஆகும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பட் நியர் தி கீ லெவல்ஸ் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து மாரோட ஹை பாயிண்ட். இது வந்து ஹைலைட்டில் காமிக்கிறேன். லோ பாயிண்ட், ஹை பாயிண்ட். ஓகே, லோ பாயிண்ட், ஹை பாயிண்ட், லோ பாயிண்ட், ஹை பாயிண்ட். மார்க்கெட்டோட மல்டிபிள் டச்சிங் பாயிண்ட்ஸ். மார்க்கெட்டோட ஒரு பாயிண்ட், மார்க்கெட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நியர் தி கீ லெவல்ஸ் எங்கே ப்ரோ அறிவுன்னு கேட்டால் இங்கே ஒரு ஹை பாயிண்ட் இருக்குது ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் இங்கே ஏன் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் யூஸ் பண்ணிடுறேன். மார்க்கெட்டோட லோவஸ்ட் பாயிண்ட்டு மார்க்கெட்டில் ஃப்யூச்சரில் ஹையஸ்ட் பாயிண்ட்டு ரெசிஸ்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு சிங்கிள் டைரெக்ஷனில் புஷ் பண்ணும். இதே ரோலை இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ நியர் தி கீ லெவல்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நியர் தி கீ லெவல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல்ஸ். பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு சின்ன டச் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, சின்ன வால்யூம்ஸ். இது வந்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேமிங். அதுலேயுமே ஒரு சின்ன பிப்ஸ் காப்ப முடியும், ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நியர் தி கீ லெவல்ஸில் நிறைய போட்டுருக்கலாம் ப்ரோ. நிறைய கிளிக் ஆகிடுச்சா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம் டச் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட்டிவ்மே இது கனெக்ட் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி நியர் தி கீ லெவல்ஸ் வரையலாம். இதை நியர் தி கீ லெவல்ஸ் வரைகிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இங்கே தான் இருக்குது ட்ரேடு. நம்ம இதெல்லாம் பாஸ்ட், இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ நியர் தி கீ லெவல்ஸ் இங்கே பார்த்துட்டோம். இப்போ என்ன நமக்கு கரெக்டாக தெரியுதுன்னா மார்க்கெட் இந்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா இங்கே தான் வரும். ஆல்ரெடி நமக்கு என்ன மாஸ்ட்டில் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் இங்கே ஒரு டச் பண்ணியிருக்கு, செகண்ட் டைம் டச் பண்ணியிருக்கு, கீழே புஷ் பண்ணியிருக்கு, தேர்ட் டைம் டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேர்ட் டைம் நியர் தி கீ லெவல்ஸ் இங்கே இருக்குது. நியர் தி கீ லெவல்ஸை வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஒரு கன்சால்டேட்டாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, கன்ஃபார்ம். இப்போ என்ன பண்ணலாம், இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதுலேருந்து நம்ம குறிப்பிட்ட பிப்ஸ் வந்து இங்கேருந்து கவர் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 32 பிப்ஸ் கவர் பண்ணலாம். ஓகேங்களா, இதான் வந்து நியர் தி கீ லெவல்ஸ். பார்த்தீங்கன்னா நியர் தி கீ லெவல்ஸ்லாம் நீங்கள் வரைஞ்சிட்டே இருக்கலாம். அது வந்து நீங்களாக வரைஞ்சி நீங்களே எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நியர் தி கீ லெவல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டச் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு டச் பண்ணியிருக்கு. நியர் தி கீ லெவல்ஸ் இவ்வளோ தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன ரூல் இருக்குது, ட்ரீட் சப்போர்ட்டர்ஸ் ஏரியா. ஓகே, இது என்ன வரும், மாரோட லோவஸ்ட் பாயிண்டில் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரா வரைஞ்சிரும், இங்கே ஒரு பாயிண்ட்டை வரைஞ்சிருவோம். இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை நம்ம வரைஞ்சிட்டோம், இது கண்டினியூஸாக இன்னும் ஃப்யூச்சரை டச் பண்ணுற வரைக்கும் வரைஞ்சிட்டே இருப்போம். அதுக்காக தான் ஒரு சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, லைன் சார்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தடுக்கு போயிடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹரிசாண்டல் இந்த லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டச்சிங்ஸோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட் இந்த இடத்துல கன்ஃபார்ம் இந்த இடத்துல வரையணுன்ட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறதுன்னா, ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இதை தாண்டி கீழே வரல அப்படின்னா இதோடு நிறுத்திக்கோங்க. இதோடு நிறுத்திட்டு இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து வரைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா, இங்கெல்லாம் நீங்கள் வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரொம்பவுமே கீழே இருக்கிற ஜோன்ஸை வந்து நீங்கள் வரைய வேண்டிய அவசியம் கிடையாது.
நீங்கள் இங்கே வரைஞ்சா போதும். இங்கே இருக்கிற லெவல்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கீ லெவல் செகண்ட் கீ லெவல் இந்த மாதிரினா ட்ரேட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இதுக்கும் இது எக்ஸாம் சேர்த்துக்கிறது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஒரு 20 மினிட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் உங்கள் டைமிங்லேருந்து. அண்ட் அவ்வளோதான். இது வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு எவ்வளோ சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேடும் எடுத்து காமிச்சிட்டுமா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே வச்சு இன்பிட்வீனில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங்னு ஒரு கேண்டில் சொல்லியிருப்பேன். இப்போ என்ன பண்ணலாம்? கிளிக் பண்ணிவிட்டு லாங் பொசிஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட் ஃபஸ்ட்டு எப்பயுமே சொல்லிடுறேன், டார்கெட் பாயிண்ட்டு இப்படி மொத்தமாக மேலே ஏற்றி வைக்காதீங்க. டார்கெட் கம்மியாக வைங்க. எப்பயுமே டார்கெட் வந்து இந்த மாதிரி மிடில் ஆஃப் ஜோனில் வச்சுருங்க. அப்போ தான் பிரேக் ஈவன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டாப் லாஸை இந்த ஜோனுக்கு கீழே வைங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பேங்க் ட்ரேடர்ஸ் வந்து எப்பயுமே கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சில டைமில் ட்ரேட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன நினச்சிருக்கோம்? இந்த இடத்துல டச் பண்ணவே கிடையாது. இந்த இடத்துல கன்ஃபார்ம் டச் பண்ணல. என்ன நடக்குன்னா உங்களுடைய ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதனால் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கீழே வச்சா தப்பு இல்லை ஸ்டாப் லாஸ். ஆனால் பட் இந்த லைன் வரைக்கும் கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னு வச்சா இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு இங்கே வந்து டச் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக கீழே வந்துடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக, அது ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ரூல். ஓகேங்களா? அவ்வளோதான் பேசிக்கான விஷயம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுக்காக இவ்வளோ லைன்ஸும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். பாய்.